பகுதியில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்சிஎஃப்டி ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க. இதில் விருப்பப்படுறவங்க மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் எப்படி வீடியோ சர்ச் பண்ணணும்னு சொல்லி. யூடியூப்பில் ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் வரிசையாக. ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பிளேலிஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவே ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார், அப்புறம் நெக் டிசைன் எல்லாமே நாங்கள் வரிசையாக போட்டிருக்கோம், டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதையும் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுடிதாரில் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் நெக் டிசைன், அது சிம்பிளான நெக் டிசைன் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேண்ட் ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரியே லைனிங் பீஸ் அப்புறமா மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் வந்து தையல் போடுறோம். சரி, நான் ஆல்ரெடி நெக் டிசைன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த நெக் டிசைன் ஷேஃப்க்கு நான் வந்து தச்சு விடுறேன். ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம அந்த ஷேஃப்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து தச்சு விடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற அளவுக்கு தான் இந்த நெக் டிசைன் வந்து இருக்கும். அது நீங்கள் அதே மாதிரி தச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு வளைவுகள் வர இடத்துலலாம் ஒரு சின்ன இந்த மாதிரி கட் கொடுக்கணும். அதே மாதிரி மெயினாக உங்களோட கட்டிங் வந்து ஸ்டிச்சிங்கை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அந்த நெக்கோட அந்த வளைவுகள் ஷேப் எல்லாமே சரியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி விடுறது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி தையல் போட போகிறோம். ஸோ இப்போ நமக்கு நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து நெக் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போடணும். ஸோ அந்த ஷேஃப்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜெலாம் வரும்போது கரெக்டாக நீடில் அதில் நிப்பாட்டிட்டு ஃபேப்ரிக்கை வந்து திருப்பி தையல் வந்து நம்ம போடணும். அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். நிறைய பேர் அதில் கேட்டிருந்தது வந்து மெட்டீரியலில் வந்து இந்த மார்க்கிங்கை வச்சுட்டு மெட்டீரியலில் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணி காமிக்கணும் இந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அதுதான் போடுறோம். ஸோ எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் ஷேப் இந்த மாதிரி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேண்ட் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில், ஓகேவா, சென்டரில் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃப்ரண்ட் சைடாக திருப்பிடுவோம். அதனால் ராங் சைடு ஃபஸ்ட்டு வச்சு தைக்கணும். இதை நம்ம அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த உள்ள அந்த கட் கொடுத்துட்டு திருப்புறதுக்கு சரியாக வரும். ஸோ அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் தைக்கணும். அப்படி பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது சாக் வச்சு கொஞ்சம் அந்த நெக் டிசைனுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராங் சைடில் துணியை வச்சுட்டு நல்ல பக்கத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி நெக் ஷேப் நீங்கள் தச்சு விட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு அப்படி வச்சுட்டு திருப்ப தெரியலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி துணியை வந்து சென்டரில் கொஞ்சம் நம்ம நார்மலாக கேன்வாஷ்க்கெல்லாம் திருப்போம்ல, அதே மாதிரி சென்டரில் ஒரு சின்ன தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பக்கத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி தைச்சி விட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ராங் சைடு வச்சு பார்க்கணும், அந்த நெக் ஷேப் வந்து சரியாக எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் அந்த ஷேப் கரெக்டாக கொடுக்கலன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க் வந்து கரெக்டாக வந்து வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் திருப்புறோம். இந்த எக்ஸஸாக உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவு ஹைட் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஹைட் கூட்டிக்கலாம், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ இதோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து
5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. ஸோ 2.5 இன்ச் அகலம் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பிட்டு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுப்போம். ஸோ அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி அது வரணும். அதுக்காக தான் அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி தச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு நீச்சாக அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரியே வந்துடுச்சு. ஸோ இப்போ 2 எட்ஜ்லையும் நம்ம தச்சு விட்டுறலாம். தச்சு விடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஓரங்களில் வந்து சின்ன ஒரு ஃபோல்ட் கொடுக்கணும். சரியா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் நம்ம அதுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி 2 ஓரத்துலேயும் நம்ம வந்து தச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து பதின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நீங்கள் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு எங்கள் சென்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாருமே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு உள்ள நெக் டிசைன் தான் இது. ஸோ கீழே உள்ள லைனிங் பீஸ், மேலே உள்ள மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே சுருக்கம் இல்லாத மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் தையல் போடணும். ஸோ கீழே வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம். அந்த நைட்டிலலாம் நம்ம கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். அந்த சுடிதார் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நீடில் வந்து உடஞ்சிரும். ஸோ நீங்கள் தையல் வரக்கூடிய இடத்துல உள்ள ஸ்டோனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிட்டு அந்த தையல் வந்து நீங்கள் சரியாக போடணும். அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி தையல் போடணும். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அது. ஸோ கரெக்டாக அந்த ஷேப்க்கு வந்து நம்ம திருப்பணும். எந்த ஒரு நெக் ஷேப் செய்கிறதா இருந்தாலுமே அந்த எட்ஜ் கார்னர்லாம் வரும்போது கரெக்டாக நீடில் நீங்கள் நிப்பாட்டிட்டு அந்த ஃபேப்ரிக்கில் நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து ஃபுட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக்கை திருப்பினீங்க அப்படின்னா அந்த நெக் ஷேப்பே பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது இப்போ கரெக்டாக ட்ரையாங்கிள் வர வேண்டிய இடத்துல ரவுண்ட் ஷேப் மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அடிக்கடி சொல்கிறது, பிகினர்ஸ் செய்யக்கூடிய பெரிய தப்பு வந்து அதுதான். எல்லாருமே செய்வாங்க. ஸோ அதை நம்ம எல்லோரும் யோசிக்க கூட மாட்டோம். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேட்ச் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து அதே பீஸை வச்சு நான் வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் எப்படி வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இதில் ஸோ நல்ல பக்கத்தை வச்சுட்டு டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது நான் சிங்கிளாக வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டபுளாக எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த இதில் வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அகலம் எடுத்துகிட்டு அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு இருக்குல்ல அதில் தான் நம்ம வந்து தையல் போடுறோம். க்ளோஸ்டு சைடு வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். அதே மாதிரி ஈவனாக வந்து தையல் போடணும். பைப்பிங்கில் வந்து மெயினான உள்ள ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக தையல் போடணும். ஒரு பக்கம் பெருசாகவோ ஒரு பக்கம் சின்னதாகவோ நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக அது வராது. ஸோ அதனால் ஈவனாக தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டாக வந்து இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு. அதே மாதிரி மெயினாக வந்து அந்த பீஸை வந்து இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த எண்ட் வரைக்கும் நம்ம வந்து தச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தச்ச பாகம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்ட் கொடுக்கணும். கரெக்டாக உங்கள் கை மூவ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் அந்த ரவுண்டு கொடுக்குறது வந்து சரியாக வந்து கொடுக்கணும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே த்ரெட் பைப்பிங் மாதிரி இருக்கும். நல்ல தடிமனாகவும் இருக்கும் அந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இதே மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ அந்த எண்ட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தச்சு விடணும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு விட்டுட்டு சென்டரில் வந்து நான் ஒரு 3 பட்டன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக் பீஸை வச்சு கூட நீங்கள் பட்டன் மேக் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் அது. ஸோ இந்த எண்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சாச்சு. ஸோ சென்டரில் மட்டும் பட்டன் தேவை அப்படின்னா நீங்கள் பட்டன் வச்சிட்டிங்கன்னா இன்னும் ப்ரெட்டியாக இருக்கும் இந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய நெக் டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.